அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எஸ் வீரமாதேவி, திருப்பூரில் வசிக்கிறேன். கோவிட்-19 பற்றியும் அந்த நோயை உண்டாக்கும் காரணியான கொரோனா வைரஸை பற்றியும் உங்களுக்கு சில விளக்கங்களை கொடுக்க போகிறேன். நிறைய பேர் இதை பற்றி பேசிவிட்டார்கள். நான் இந்த பதிவில் அந்த கிருமியை பற்றி புரிந்து கொள்வதற்காக சில விளக்கங்களை உங்களுக்கு தர இருக்கிறேன். பலர் கூறியிருந்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். இந்த பதிவை கடைசி வரை பொறுமையாகவும் கவனமாகவும் கேட்டால் உங்களுக்கு சில விஷயங்கள் புரியாமல் இருப்பது கூட புரிவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு தேவையான சக்தியை அளிப்பது உணவு ஆகும். அந்த உடலுக்கு சில அசௌகரியங்கள், அதாவது உடல் சுகவீனம் அடைவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. அவைகள் நாம் உண்ணும் உணவின் சத்து குறைபாடு, அதனால் ஏற்படும் நோய்கள். அந்த உணவு சத்துக்களின் குறைபாடினால் நம்மளுடைய உடலின் பலம் குறையும் பொழுது வெளியிலிருந்து ஏற்படும் சில தாக்கங்களாலும் நமக்கு நோய் ஏற்படும். இரண்டாவது, மனம். பல நோய்களுக்கு மனமும் ஒரு காரணமாக இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் இதை பற்றி நிறைய விளக்கமாக பல விஷயங்களை சொல்லி சென்றிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய டாபிக். ஆனால் இதில் சிலவற்றை சொல்ல நினைக்கிறேன். பல நோயாளிகளுக்கு எல்லா டெஸ்டும் எடுத்தாலும் ஒன்றும் இருக்காது. எல்லா டெஸ்டும் நார்மலாக இருக்கும். ஆனாலும் அவர்களுக்கு சில இடத்தில் வலி, இன்னும் சில பிரச்சனைகள் இருக்கும். அதற்கு காரணமே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் மருத்துவர்கள் உனக்கு ஒன்றும் இல்லை, நீ இப்படி நோய் இருப்பதாக நினைத்துக் கொள்கிறாய் என்று ஒரே வார்த்தையில் சொல்லிவிடுவார்கள். நமக்கும் மிகவும் குழப்பமாக இருக்கும். எல்லா டெஸ்டும் நார்மலாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் கடைசியில் உன் மனசு தான் காரணம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் நம்ம மனசு நல்லா தானே இருக்குது என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் இது மிகவும் ஒரு நுட்பமான பகுதி. இதை பற்றி விளக்கினால் அது மிக பெரிதாக இருக்கும். ஆனால் மனம் மிக முக்கியமான ஒரு பங்கை நம்மளுடைய உடல் நோய்க்கு காரணமாக இருக்கின்றது என்பது மிகவும் உண்மையாகும். அதை பற்றி நமக்கு தெரியாது. பெரும்பாலும் நாம் அதை உணரமாட்டோம். அதனால்தான் இப்பொழுது எல்லா மருத்துவர்களும் கோவிட்-19 பற்றி பேசும் பொழுது நீங்கள் மனதை தைரியமாக வைத்துக்கொள்ள வேண்டும், மனதை தைரியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். நான் என் வீட்டின் அருகில் இருப்பவர்களை பார்க்கிறேன். அவர்கள் சில பேர் மாஸ்க் அணியாமலும் சமூக இடைவெளியை பின்பற்றாமலும் எனக்கெல்லாம் ஒன்றும் வராது, நான் உழைப்பாளி என்று பேசிக்கொண்டிருப்பதை நான் கேட்பதுண்டு. இதுவல்ல மனோதைரியம். மனோதைரியம் என்பது நமக்கு நோய் வராது என்று உறுதியாக எண்ணுவது. மேலும் நாம் இருக்க வேண்டிய மருத்துவரின் அறிவுரைகளை நாம் கண்டிப்பாக கடைபிடித்து கொண்டு அதனோடு இணைந்து மனதில் பயப்படாமல் இருப்பதே முக்கியமாகும். அதை விட்டுவிட்டு எந்த வழிமுறைகளையும் பின்பற்றாமல் எனக்கு ஒன்றும் வராது என்று நினைப்பது அல்ல மனோதைரியம் என்பது. அறிவுடன் கூடிய மனோதைரியமாகவே இருக்க வேண்டுமே தவிர குருட்டு மனோதைரியமாக இருக்கக்கூடாது. அடுத்து, நமக்கு நோய் வருவதற்கு முக்கியமான காரணம் வெளியிலிருந்து வரும் கிருமிகள். அந்த கிருமிகள் 3 வகைப்படும். அவை பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸ் என்பவையாகும். இந்த பாக்டீரியா என்பது பல செல்களால் ஆன ஒரு சிறிய உயிரினம் ஆகும். இதை மைக்ரோஸ்கோப் மூலம்தான் பார்க்க முடியும். இந்த பாக்டீரியா என்பது சில கட்டமைப்புகளை கொண்டது. எனவே அதை பற்றிய ஆராய்ச்சி மிகவும் எளிது. அதற்கு மருந்து கண்டுபிடிப்பதற்கான வழியை நம்முடைய மருத்துவத்தில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அடுத்தது ஃபங்கஸ் எனப்படும் காளான் வகைகள். இவைகளும் பாக்டீரியாவுக்கு அடுத்தபடியாக வரும் ஒரு நுண்ணுயிரிகள் ஆகும். இதற்கு அநேகமாக எல்லாவற்றிற்கும் மருந்து மருத்துவத்தில் கண்டுபிடித்தாகிவிட்டது. இந்த பாக்டீரியா, ஃபங்கஸ் ஆகியவைகளுடைய கட்டமைப்புகளை மருத்துவத்தில் மிகவும் தெளிவாக முழுமையாக ஆராய்ந்து அதனுடைய அடிப்படை தத்துவத்தை கண்டுபிடித்து விட்டார்கள். அதற்கு மருந்து கண்டுபிடிப்பது மிகவும் எளிதாக இருக்கின்றது. எப்படிப்பட்ட புது பாக்டீரியா உருவானாலும் அதற்கு உடனே மருந்து கண்டுபிடிக்க முடிகின்றது. ஆனால் இந்த வைரஸ் என்பது மிக மிக நுணுக்கமான
நுண்ணுயிரி ஆகும். எனவேதான் இதற்கு மருந்து கண்டுபிடிப்பதில் மிகவும் சிக்கல் உருவாகி இருக்கின்றது. இதற்கு இன்னும் கால அவகாசம் வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் அதனுடைய அடிப்படை புரிந்துவிட்டால் அதன் பிறகு அதை கைக்கொள்வது மிகவும் எளிமையாக இருக்கும். சரி, இப்பொழுது வெளியிலிருந்து நமக்கு ஒரு நோய் தொற்றுகின்றது. அதற்கு நம்மளுடைய உடம்பு எப்படி எதிர்த்தன்மை காட்டுகிறது என்பதை பற்றி இப்பொழுது உங்களுக்கு விளக்கப் போகிறேன். இப்பொழுது எல்லா ஊடகங்களிலும் உங்களுடைய எதிர்ப்பு சக்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய எதிர்ப்பு சக்தியை நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் என்ன? அதை பற்றி தான் இப்பொழுது சொல்லப் போகிறேன். வெளியிலிருந்து எந்த ஒரு நுண்ணுயிர்கள் நம்மளுடைய உடம்பில் நுழைந்தால் நம்மளுடைய உடம்பில் அதை கண்டுபிடித்து அழிப்பதற்காகவே ஒரு தனியான ஒரு சிஸ்டம், அதாவது ஒரு தனி பிரான்ச், இல்லை என்றால் ஒரு தனி குழுமமே இருக்கின்றது. அது தனியாக வேலை செய்வது அல்ல, அது ஒரு பிரான்ச். அது நம்மளுடைய உடம்பில் உள்ள மற்ற பகுதிகளையும் துணைக்கு அழைத்து கொண்டுதான் அது வேலை செய்கிறது. அது என்ன செய்கிறது என்றால், இப்பொழுது வெளியிலிருந்து ஒரு நுண்ணுயிரி நம்மளுடைய உடம்புக்குள் எங்கு நுழைந்தாலும் அது உடனே நம்மளுடைய மூளைக்கு சென்றுவிடும். இந்த மாதிரி வெளியிலிருந்து ஒரு நுண்ணுயிரி வந்திருக்கிறது என்று உடனே நம்மளுடைய உடம்பில் இருந்து சில செல்கள் சூழ்ந்து கொள்ளும். அவை உடனே அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி உடனுக்குடன் நம்மளுடைய மூளைக்கும் அதனுடைய அடுத்தடுத்த லெவலில் உள்ள இடங்களுக்கு அதனுடைய செய்திகள் அனுப்பப்படும். உடனே அவைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த செல்லை அழிப்பதற்கு அதை சுற்றி சூழ்ந்து அதை அழித்துவிடும். ஒன்று அழித்து அதை விழுங்கி வெளியே தள்ளிவிடும், அல்லது முற்றிலுமாக டைஜஸ்ட் பண்ணி அழித்துவிடும். இதை உங்களுக்கு உதாரணமாக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடக்கும் போர் போலத்தான். எதிரி படையில் உளவு பார்ப்பதற்காக ஒருவன் உள்ளே நுழைந்து விட்டால் அவனை நம்மளுடைய படை வீரர்கள் சுற்றி சூழ்ந்து அவர்களை அழிக்கிறார்கள் அல்லவா? அது போலத்தான் ஒரு முறை அவன் எப்படிப்பட்டவன் என்று தெரிந்து அதை எப்படி அழிப்பது என்று நம்மளுடைய உடம்பில் உள்ள போர் வீரர்கள், அந்த இம்யூனிட்டி சிஸ்டம் நம்மளுடைய உடம்பின் போர் வீரர்கள் தான். நம்முடைய உடம்பை காப்பதற்குண்டான போர் வீரர்கள். ஒரு முறை ஒரு நுண்ணுயிரி வெளியிலிருந்து வந்துவிட்டால் அதை பற்றிய முழு செய்திகளையும் சேகரித்து வைத்துக் கொள்ளும். அதன் பிறகு எத்தனை வந்தாலும் உடனுக்குடன் அதற்கேற்ற சிப்பாய்களை தயாரித்து அதை சுற்றி அழித்துவிடும். எந்த அளவுக்கு நம்மளுடைய உடம்பில் அந்த சிப்பாய்கள் அதிகம் இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு எவ்வளவு நோய் கிருமிகள் வந்தாலும் அவை அதை அழித்து வெளியே தள்ளிவிடும். ஸோ அதுக்கு நமக்கு என்ன வேண்டும்? அதற்குண்டான சக்தி வேண்டும். அந்த சிப்பாய்களை தயாரிக்கும் அந்த உறுப்புகளும் நன்றாக இருக்க வேண்டும். அவைகள் வேலை செய்யும் இடமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஆனால் அப்படி உள்நுழையும் கிருமி புதுவிதமாக இருந்தால், ஏற்கனவே அறிமுகம் ஆகாத கிருமியாக இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய காக்கும் செல்கள் அதை பற்றிய ஆராய்ச்சி ஏற்பட்டு அதை அழிப்பதற்கு உண்டான பொருள்களை இவைகளே தயாரிக்கும். அதற்கு சில காலம் பிடிக்கும். அப்படி அது தயாரித்து அந்த செல்களை அழித்து விட்டால் நமக்கு அந்த நோய் வராது. அப்படியே வந்தாலும் சிறிய அளவில் சென்றுவிடும், பெரிய பாதிப்பாக இருக்காது. ஏனென்றால் இங்கு நோயை உண்டாக்கும் கிருமிகளின் அளவு, அதாவது எண்ணிக்கை தான் முக்கியம். 100 எண்ணிக்கை அளவில் கிருமிகள் நம்முள் நுழைந்தால் அதில் நம்மளுடைய பாதுகாப்பு செல்கள் 80, 90 இந்த மாதிரி அழித்து விட்டால் அந்த 10 கிருமிகளால் பெரிதாக ஒன்றும் பாதிப்பு ஏற்படுத்த முடியாது. சாதாரண சளி, சாதாரண காய்ச்சல் இந்த மாதிரி உயிருக்கு ஒரு ஆபத்தும் வராமல் சென்றுவிடும். ஆனால் இப்பொழுது வந்திருக்கும் கொரோனா வைரஸ் என்பதற்கு தன்மை இன்னும் நம்மளுடைய இம்யூனிட்டி செல்களுக்கு புரிபடவில்லை. நிறைய பேர் கேட்கிறார்கள், ஏன் இதற்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கவில்லையா, இவ்வளவு நேரம் ஆகுமா என்பதை பற்றி கேட்கிறார்கள். இதற்கு ஒரு சிறு உதாரணம் நான் சொல்ல விரும்புகிறேன். இது சில பேருக்கு கேலி குத்தாக கூட இருக்கலாம், ஆனால் இந்த விளக்கம் ஓரளவுக்கு பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆங்கிலேயர்கள் நம் நாட்டை அடிமைப்படுத்த வந்தபொழுது அவர்களிடம் இருந்தது துப்பாக்கி, நம்மளிடம் இருந்தது வாள், கேடயம் இவைகள்தான். அவர்கள் துப்பாக்கி என்ற ஒரு புதுமையான ஆயுதத்தை வைத்திருந்ததால் நம் நாட்டில் எவ்வளவோ வீரர்கள் இருந்தும் அவர்கள் திறமசாலிகளாக இருந்தும் அவர்களை எதிர்கொள்ள முடியாமல் அடிமைப்பட்டு கிடந்தது. ஆனால்
அதன் பிறகு அந்த துப்பாக்கியை பற்றிய அறிவை நம்முடைய நாட்டின் வீரர்கள் அறிந்து கொண்டு அதை தயாரித்து அவர்களை எதிர்க்க ஆரம்பித்த பின் அவர்களுக்கு சரிசமமாக நம்மால் நிற்க முடிந்தது. கடைசியில் அவர்களை துரத்தவும் முடிந்தது. இப்பொழுது சரிசமமாக அவர்களிடம் இருக்கும் டெக்னாலஜி நம்மிடமும் இருக்கிறது. இதுதான் எளிதான ஒரு உதாரணம். அதே போலத்தான் கொரோனா வைரஸ் எப்படிப்பட்ட ஆயுதத்தை வைத்திருக்கிறது, அது எப்படி நம்மை அழிக்கிறது என்பதை இன்னும் நம்முடைய உடம்பில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியான அந்த சிப்பாய்களுக்கு தெரியவில்லை. இப்பொழுது இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அது அநேகமாக உருவாகி இருக்கலாம். இப்படித்தான் நம்மளுடைய இம்யூனிட்டி அதை கற்றுக்கொண்டு அந்த வைரஸை அழிப்பதற்கு உண்டான எதிர் சக்தியை நம்மிடம் உருவாக்கி வைத்திருக்கும். அந்த வைரஸை அழித்து வெளியே தள்ளுவதற்கு உண்டான சக்தியுடைய சிப்பாய் செல்களை உருவாக்கி வைத்திருக்கும். அப்படி வைக்கும் பட்சத்தில் இந்த நோயானது எளிதாக நம்மிடமிருந்து சென்றுவிடும். அதற்காகத்தான் அந்த கிருமியை எதிர்த்து அழிக்க வல்ல செல்களை உருவாக்கும் உறுப்புகளுக்கு தேவையான சக்தியையும் அதற்கு தேவையான பொருட்களையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த பொருட்கள் காய்கறிகளிலும் பழங்களிலும் நிறைய இருக்கிறது. எனவேதான் அதை மருத்துவர்கள் எடுத்துக்கொள்ள சொல்கிறார்கள். மேற்கொண்டு அந்த வைரஸ் நிறைய நம்மளுடைய உடம்பில் சேராமல் இருப்பதற்காக அது எந்தெந்த வழிகளில் நம்மளுடைய உடம்பில் உள் நுழைகிறது என்பதை ஆராய்ந்து அந்த உள் நுழையும் பகுதிகளை நாம் அடிக்கடி கழுவி சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கார்கிளிங் பண்ணுவது, அதாவது சுடுநீரில் வாய் கொப்பளிப்பது, மூக்கை கழுவுவது, கண்களை கழுவுவது என்பதை பற்றி சொல்கிறார்கள். அந்த நோய் கிருமியானது அளவான அளவில், அதாவது மிக குறைந்த அளவில் நம்முடைய உடம்பினுள் சென்று உடனே நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்காது. அது சிறிய அளவில் நம்மளுடைய உடம்பில் செல்வது நமக்கு நல்லதுதான். அப்படி சிறிய அளவில் செல்லும் பொழுது நம்மளுடைய உடம்பானது அதை பற்றி ஆராய்ந்து அறிந்து அதை எதிர்ப்பதற்கு உண்டான சிப்பாய் செல்களை உருவாக்கி அது எவ்வளவு வந்தாலும் அதை உடனே அதிகமாக தயாரிப்பதற்கும் வழிகளை கண்டுபிடித்து வைத்திருக்கும். நாம் செய்ய வேண்டியது அதற்குண்டான சக்தியை, அதாவது உணவின் மூலமாக அதற்கு தேவையான பொருட்களை நாம் கொடுக்க வேண்டும். அப்பொழுது நிறைய கிருமிகள் உள்ளே நுழையும் பொழுது அவை எளிதாக அவைகளை கொன்று பெரிய அளவில் நம்மளுடைய உடம்புக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் மிக சிறிய அளவில், அதாவது நமக்கு எப்பொழுதும் வரும் சாதாரண சளியாக அது வந்து சென்றுவிடும். சிறு சிறு பாதிப்புகள் வரும், ஆனால் பெரிதான பாதிப்பு வராது. இப்பொழுது என்ன நடக்கின்றது என்றால், நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலமானது அந்த கிருமியை பற்றி ஆராய்ந்து அதை எதிர்ப்பதற்கு உண்டான செல்களை உருவாக்கி கொண்டிருக்கும் பொழுதே நிறைய நோய்க்கிருமிகள் படீரென்று உள்ளே நுழையும் பொழுது அவைகள் குழம்பி விடுகின்றன. அவைகளால் ஒரே நேரத்தில் குறுகிய காலத்தில் மிக அதிகமான சிப்பாய் செல்களை உருவாக்க முடியாததால் குழம்பி அந்த வைரஸ் கிருமிகளையும் அழிக்கிறது, அதனுடன் சேர்ந்து நம்முடைய உடம்பின் பாகத்தையும் அழிக்கிறது. ஏனென்றால் அந்த வைரஸ் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருப்பதாக இது உணர்வதால் அவ்வளவு சக்தி வாய்ந்ததை அழிப்பதற்கு இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சிப்பாய் செல்லை உருவாக்கும் பொழுது இயற்கையான நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய செல்களையும் சேர்த்து அழித்து விடுகிறது. அப்படிப்பட்ட ஆபத்தும் உருவாகிறது. அதற்கு காரணம் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் மண்டலத்திற்கு தேவையான சத்துக்களையும் தேவையான கால அளவையும் கொடுக்காதுதான். அது எப்படி கொடுக்கப்படும்? மிக குறைந்த அளவு அந்த கொரோனா வைரஸ் நம்மளுடைய உடம்பின் உள் செல்லும் பொழுது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் அதை வைத்து அதை கொல்லும் சிப்பாய் செல்களை உருவாக்கி அதை உருவாக்கும் வழிமுறைகளையும் தெரிந்து கொண்டு ரெடியாக வைத்திருக்கும். அப்பொழுது அதிகமான கிருமிகள் உள் நுழையும் போது அது எளிதாக அதை அகற்றிவிடும். அந்த வைரஸுக்கும் நம்மளுடைய உடம்பின் சிப்பாய் செல்களுக்கும் ஏற்படும் சண்டையினால்தான் மெலிதான காய்ச்சல், சளி இப்படிப்பட்ட உபாதைகள் ஏற்படுகின்றது. அதாவது போர் செய்யும் போர்க்களத்தில் புழுதியெல்லாம் பறப்பது போல, ஆனால் பெரிதாக பாதிப்பு ஏற்படுத்தாமல் சென்றுவிடும்.
எனவேதான் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும். உள்ளே வரும் நோய் கிருமிகளின் அளவை குறைக்க வேண்டும். இதனோடு சேர்ந்து மனதையும் தைரியமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்வது. இந்த மனதை தைரியமாக வைத்து கொள்ள வேண்டும், அது நம் உடலை பாதிக்கும் என்பதற்கு நம் முன்னோர்கள் ஒரு சிறிய கதை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ஒருவர் ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு நடைப்பயணமாக செல்கிறார். அப்பொழுது செல்லும் வழியில் ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்தின் அடியில் வெயிலுக்காக இளைப்பாறுகிறார். தற்செயலாக அந்த மரத்தில் உள்ள ஒரு கிளையின் மீது கையை வைக்கிறார். உடனே சுருக்கென்று ஏதோ கடிக்கிறது. கையை எடுத்து பார்க்கிறார். கையில் ஒன்றும் இல்லை, ஏதோ கடிப்பட்ட காயம். மரத்தை பார்க்கிறார், மரத்திலும் ஒன்றும் தெரியவில்லை. கையை லேசாக தட்டிவிட்டு தன்னுடைய ஊருக்கு சென்று விடுகிறார். அவருக்கு ஒன்றும் ஆகவில்லை. சில காலம் கழித்து அதுபோலவே அந்த வழியில் அவர் வரும் சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. முன்பு போலவே அந்த மரத்தடியில் இளைப்பாற நிற்கிறார். கையை அந்த கிளையில் வைக்கப் போகிறார். அப்பொழுது அந்த கிளையில் ஒரு பாம்பு இருப்பதை கவனித்து விடுகிறார். உடனே அவருக்கு முன்பு அந்த மரத்தின் அந்த இடத்தில் தான் கையை வைக்கும்போது சுருக்கென்று ஏதோ கடித்தது ஞாபகத்துக்கு வருகிறது. உடனே அவர், ஐயோ, அன்று இந்த பாம்புதான் நம்மளை கடித்ததோ என்று நினைத்த உடனே அந்த நிமிடமே அவர் விஷம் தலைக்கேறி இறந்து விடுகிறார். இது ஒரு பழைய கதை. ஆனால் இந்த மனோரீதியான பயத்திற்கும் அது நம்முடைய உடம்பை பாதிக்கும் என்பதற்கும் இந்த கதையை நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது நான் சிறு வயதில் கேட்ட கதை. எனவே பாதுகாப்பு வழிமுறைகளையும் நாம் கடைபிடித்து கொண்டு மனதையும் தைரியமாக வைத்து கொள்ள வேண்டும். அந்த கிருமியின் அளவை குறைப்பதற்காகத்தான் வாயையும் மூக்கையும் மறைத்து ஒரு துணி உறையை கட்டிக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார்கள். இதில் முக்கியமானது, அந்த துணியை வெளிப்பக்கமாகவே இருக்க வேண்டும், உள்பக்கம் உள்பக்கமாகவே இருக்க வேண்டும். வெளிப்பக்கத்தையும் உள்பக்கத்தையும் மாறி மாறி போடக்கூடாது. அப்படி போடுவதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏனென்றால் அந்த வெளிப்பக்கத்தில் தான் அந்த கிருமிகள் காற்றில் கலந்து வந்து ஒட்டி இருக்கும். துவைக்காமல் அதை அப்படியே வீட்டில் கலட்டி மாட்டிவிட்டு திரும்பி அதை எடுத்து வெளிப்பக்கத்தை நாம் உள்நோக்கி வைக்கும்போது ஏற்கனவே அதில் இருக்கும் கிருமி நம்முள் சென்றுவிடும். ஒவ்வொரு முறையும் வெளியில் சென்று வரும்பொழுது அந்த துணியை லேசாக சோப்பு நீரில் கசக்கி போட்டு விடலாம். ஒரு 4-5 முக உரையை வாங்கி வைத்துக் கொள்வது நல்லது. ஒரு தடவை உபயோகித்த முக உரையை அப்படியே கலட்டி மாட்டிவிட்டு திரும்ப திரும்ப அதை போடுவதில் பிரயோஜனம் இல்லை. அது ஆபத்தானதும் கூட. அந்த வெளிப்பக்கத்தில் கையை வைத்துவிட்டு மேற்கொண்டு அந்த கையை எல்லா பக்கமும் வைப்பதிலும் பிரயோஜனம் இல்லை. சிறிது கவனமாகத்தான் இருக்க வேண்டும். மஞ்சளை உபயோகிப்பது, வேப்பிலையை உபயோகிப்பது, கபசுர குடிநீர் குடிப்பது என்பது எல்லாம் நிரூபிக்கப்படவில்லை என்று சொன்னாலும் நாம் அதை கடைபிடிப்பதில் தவறு இல்லை. நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வழி வழியாக இவைகளை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். சளி, இருமல் போன்றவற்றிற்கு ஆவி பிடிக்கும் முறையில் நல்ல முறையில் குணம் அடைவதை நான் அனுபவத்தில் என் தந்தையாரிடம் பார்த்திருக்கிறேன். இப்பொழுது அதிக அளவு நோயாளிகள் இந்த ஆவி பிடித்தலின் மூலமாக இந்த நோயிலிருந்து குணம் அடைவதையும் நாம் கேள்விப்படுகிறோம். மேலும் நாட்டு மருந்து கடைகளில் கடுக்காய் என்று ஒரு காய் கிடைக்கிறது. அதன் தோலை நாம் சிறிது வாயில் போட்டுக்கொண்டு உமிழ்நீரோடு அதை நாம் விழுங்கிக் கொண்டு இருக்கலாம். ஒரு சின்ன துண்டுதான். அதை போட்டுக்கொண்டிருந்தால் ஒரு 2-3 மணி நேரம் ஒரு துவர்ப்பு சுவை நம் வாய் முழுதும் இருக்கும். அதை கடித்து விழுங்கிவிடலாம். இது என்னுடைய அனுபவத்தில் நல்ல சளி முறிவாக இருந்திருக்கிறது. இது என் வீட்டு பெரியோர்கள் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக சொன்னது. ஆனால் அதை நான் அப்பொழுது உபயோகப்படுத்தவில்லை. 3 வருடங்களுக்கு முன்பு உடல்நிலை சரியில்லாமல் போன பொழுது மருத்துவமனையிலிருந்து வந்த பிறகு சளி சிறிது இருந்து கொண்டே இருந்தது. அப்பொழுது இது ஞாபகத்தில் வந்து இதை நான் பின்பற்றி நல்ல முன்னேற்றம் தெரிந்தது. இந்த நோய் தொற்று பரவும் காலத்தில் சமூக இடைவெளியை கடைபிடித்தும் மிகவும் அத்தியாவசிய தேவையை தவிர மற்ற நேரங்களில் வெளியில் செல்வதை தவிர்த்தும் நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்கும் வழிமுறைகளை கடைபிடித்து அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன்.
நன்றி.